அத்தி மரம். இதை பூவாது காய்க்கும் மரம் என இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறது. அத்தி பூவை பார்ப்பது அரிது என்பதால் அரிதான நிகழ்வுகளை அத்தி பூத்தாற்போல் என குறிப்பிடுகின்றனர். அத்திப்பழம். இது உடலுக்கு அதிகமான சத்துக்களை அளிக்கிறது. இரத்த சோகை, மலச்சிக்கல் மற்றும் நீரிழிவு நோய்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது. அது மட்டும் அல்லாமல் அத்தி மரத்தின் காய், பழம், பட்டை மற்றும் பால் ஆகியவை மருத்துவ குணம் கொண்டவை. அத்தி மரத்தின் பழம் மற்றும் பட்டை இரத்தத்தை சுத்திகரிக்க பெரிதும் உதவுகிறது. அத்திப்பழம் செரிமானத்தை மேம்படுத்தி சிறந்த மலமிளக்கியாக செயல்படுகிறது. மலச்சிக்கலை போக்க பெரிதும் உதவுகிறது. அது மட்டும் அல்லாமல் அத்தி இலைகளை கொண்டு தேநீர் போட்டு பருகுவதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும். அத்தி மரத்தில் பால் ஊறுகிறது. அந்த பாலை கொண்டு தோல் நோய்கள், வெண்குஷ்டம் மற்றும் கட்டிகளை போக்க பயன்படுத்தலாம். அத்தி பாலை தோல் நோய்களுக்கு வெளிப்பூச்சாக பயன்படுத்த வேண்டும். அத்தி காய், பிஞ்சு ஆகியவற்றை பொரியல் செய்து சாப்பிட்டால் தசை நார்கள் வலுப்பெறும், தொங்கு தசை குறையும் மற்றும் எலும்புகள் உறுதி பெறும். அத்திப்பழத்தில் நார்ச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், மேக்னீசியம் மற்றும் விட்டமின் ஏ, பி, சி, டி ஆகியவை நிறைந்து உள்ளன. எனவே எல்லோரும் அத்திப்பழத்தை உட்கொள்வது சாலச் சிறந்தது. அத்தி மரமும் அதனுடைய காய் மற்றும் பழங்களும் மருத்துவ குணங்கள் காரணமாக பல ஆண்டுகளாக பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கிய பங்கு பெறுகிறது. அத்தி மரத்தின் நிழல் மற்றும் அதன் அருகில் உள்ள சூழல் மன அமைதியை தரும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அத்தி மரம் தென்கிழக்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது. இது நடுத்தர உயரம் உள்ள ஒரு மரம் ஆகும். அத்திமரம் வெப்பமான மற்றும் வறண்ட காலநிலையிலும் நன்கு வளரக்கூடியது. அத்தி மரத்தில் நாட்டு அத்தி, வெள்ளை அத்தி என பல வகைகள் உள்ளன. அத்திப்பழம் வெளியில் பச்சை அல்லது ஊதா நிறத்திலும் உள்ளே இளம் சிவப்பு நிறத்திலும் இருக்கும். இதை பச்சையாகவோ அல்லது உலர வைத்தோ சாப்பிடலாம். வணிக ரீதியாக மட்டும் அல்லாமல் வீட்டு தோட்டங்களில் அத்தி மரத்தை நட்டால் அழகையும் அமைதியையும் தரும். குறிப்பு: அத்தி மரத்தின் பாலை சர்ம நோய்கள் உள்ளவர்கள் மட்டும் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்கள் பயன்படுத்தினால் சருமத்திற்கு எரிச்சலை தரும்.